சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3:13 நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது நம்மளுக்கு சோர்வு வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க. எப்படி இந்த சோர்வு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நன்மை செய்கிறவர்கள் நம்மக்கிட்ட நன்றி இல்லாமல் நடந்து கொள்ளும்போது அந்த சோர்வு நம்மளுக்கு வந்து விடுகிறது. அல்லது தொடர்ந்து நன்மையை மட்டும் நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது அதுக்குரிய பலனை நீங்கள் வெளியரங்கமாக பார்க்காமல் இருக்கும்போதும் நம்மளுக்கு சோர்வு வந்து விடுகிறது. அதனால் நம்ம நன்மை செய்யும்போது கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நன்மை செய்யும்போது நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அம்மேன். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம நன்மை செய்யும்போது நாம் கர்த்தரை நம்பி அந்த நன்மையை செய்தோமானால் யாரிடத்துல பலனை எதிர்பார்ப்போம் தெரியுமா? கர்த்தரிடத்துல எதிர்பார்ப்போம். நம்மளை அறியாமே நம்ம நன்மைகள் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த நன்றி இல்லாமல் அந்த ஜனங்கள் கடந்து போகும்போது நம்ம அவர்களிடத்தில் அந்த நன்றியை எதிர்பார்க்கிறோம். நம்ம செய்த நன்மைக்கான ஒரு நன்றியை இதை எதிர்பார்க்கிறது நம்மளுடைய இயற்கை தான். ஆனாலும் அதை எதிர்பார்த்து அவங்க அதை திரும்ப நம்மளுக்கு செய்யாமல் இருக்கும்போது, அவங்க நன்றி இல்லாமல் கடந்து போகும்போது நம்மளுடைய இருதயம் வேதனைப்படுகிறது, நமக்குள்ள ஒரு சோர்வு உண்டாகிறது. அல்லது நன்மை செய்து செய்து அதில் ஒரு பலனையே பார்க்காம இருக்கும்போது நம்மளுக்குள்ள சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்தோமானால் ஏற்ற நாளில் அந்த நன்மைக்குரிய பலனை நீங்கள் கண்டிப்பாக அறுப்பீர்கள். ஆமென். யோசேப்பை பார்த்தீங்களா, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட, ஒரு சிறை கைதியாக இருக்கும் பொழுது கூட அங்கு இருப்பவர்களுக்கு விசாரித்து நன்மை செய்து கொண்டிருந்தார். உள்ளே இருப்பவர்களை விசாரித்து நன்மை செய்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட யோசேப்பை தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் உணவு கொடுத்து நன்மை செய்கிறவராக தேவன் உயர்த்தினார் அல்லவா? அதே போல் நீங்கள் செய்கிற அந்தரங்கத்தில் நீங்கள் உண்மையாய் செய்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன நன்மைகளை கூட கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார் தெரியுமா? அறிந்திருக்கிறார், அதை குறித்து வைத்திருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக அவரே கொடுத்துருவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல அவரே உங்களுக்கு கொடுத்து, அவரே உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை உயர்த்தி, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகளை, தடையாயிருக்கிற உயர்வுகளையெல்லாம் கொடுத்து தேசத்தில் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவார். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நன்மை செய்வதில் மாத்திரம் சோர்ந்து போயிடாதீங்க, அதை விட்டுறாதீங்க. ஏன்னா சோர்ந்து போயிட்டோன்னா என்ன செய்ய மாட்டோம்னா, நன்மை செய்கிறதை விட்டு விடுவோம். ஆமென். அதனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்வோம். கர்த்தரிடத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கான பலனையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஏற்ற நாளில் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி நன்மை செய்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதனால் திடப்படுத்தி தொடர்ந்து நன்மை செய்ய, உம்மை நம்பி நன்மை செய்ய, உம்மிடத்திலிருந்து அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சோர்வுகளையும், எங்களுக்குள்ள இருக்க சோர்வுகளை நீக்கி தொடர்ந்து உம்முடைய பாதையில் மகிழ்ச்சியாய் ஓட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து கொடுத்து செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.